நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொதுமக்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள், நான், பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப பயனடைய போகிறோம். இது வரைக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கும் நம்ம அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு ஆதார் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கும். வருவாய்த்துறை சம்மந்தமாக ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா விஓ ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போக வேண்டியதாக இருந்தது. இப்போ இந்த ஸ்கீம் மூலியமா நம்ம ஒரே இடத்துல எல்லா சர்வீசஸும் அட்டன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக ஏறி இறங்க தேவையில்லை. தமிழ்நாட்டில் மொத்தமாக 10,000 சிறப்பு முகாம்கள் அமைச்சிருக்காங்க. உங்கள் ஊர்லேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல கூட கண்டிப்பாக இந்த ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் ஏரியாவுக்கு 13 துறைகளில் 43 சேவைகள் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ஊரகம் பகுதியில் 15 துறையில் 46 சேவைகள் செஞ்சு கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முகாம்லேயே நீங்கள் போய் செஞ்சுக்க முடியும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்பெஷல் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 15 நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் இந்த முகாம் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த முகாம் நடக்கும். இதில் எந்தெந்த துறையில் என்னென்ன சேவைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே எல்லா துறையிலும் என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் 2ஆக பிரிச்சிருக்காங்க. நகர்ப்புற சேவை தனியாக பிரிச்சிருக்காங்க, ஊரக சேவைகள் தனியாக பிரிச்சிருக்காங்க. நகர் சேவைகள் எத்தனை சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஊரக சேவையில் மொத்தம் 15 துறை கொடுத்துருக்காங்க. இந்த எந்த துறையில் உங்களுக்கு சர்வீஸ் வேணுமோ நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் நீங்கள் இங்கே போய் சர்வீஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். ஆதாரில் உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் ஒர்க் இருக்குது, இல்லை புதுசாக நேம் சேர்த்தணும், இந்த மாதிரி என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த முகாமுக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த முகாமுக்கு போகும்போது என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போயிடணும். ஆதார் சம்மந்தப்பட்ட ஒர்க் நீங்கள் போகும்போது உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், இது 3 ஒரிஜினல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஸ்பீடாக சீக்கிரமாக இந்த சர்வீசஸ் உங்களுக்கு அட்டன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுக்கு தேவையான ஒர்க் நீங்கள் டேரெக்டாக இந்த ஆஃபீஸுக்கு போய் இந்த முகாமுக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்க ஆதார் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். குடிநீர் சம்பந்தப்பட்டது, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, கேஸ் சர்வீஸ், மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட வேலை, லேபர் சர்வீசஸ், வீட்டு வசதிக்கு உண்டான சர்வீசஸ், சிறு குறு தொழில் சம்பந்தமான வேலை, மகளிர் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட வேலை, ஐடி துறை, வேளாண்மை துறை, இல்ல கால்நடை துறை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் சர்வீசஸும் நீங்க இந்த முகாமுக்கு போய் நீங்க அட்டன் பண்ணிக்க முடியும். இது எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஏரியால எப்பப்ப நடக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்லேயே முகாம் விவரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக லிஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் மாவட்டம் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டில் தான் இங்கே முகாம் நடக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டீட்டெயில்ஸுக்கு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் எந்த அன்னைக்கு முகாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். எல்லா நாளும் முகாம் நடக்காது, பர்டிகுலர் டேஸில் மட்டும்தான் அதை நடத்துவாங்க. ஸோ நீங்கள் முகாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் இன்னைக்கு முகாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே முகாம் தேதியும் கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் முகாம் நடக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாவட்டம் நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே திருப்பூரில் எந்தெந்த இடத்துல இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிறது அட்ரஸோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரைட் சைடில் தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் பேர் இல்லை டவுன் பஞ்சாயத்தோட பேர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேம்ப் லொகேஷன், எந்த இடத்துல இது நடக்குது அப்படிங்கிறது லொகேஷன் அட்ரஸோட இங்கே போட்டிருப்பாங்க. சண்முகதேவர் முத்தமால் திருமண மண்டபம், சென்னியப்பன் நகர், மன்னரை. இந்த அட்ரஸ்ல இந்த முகாம் நடக்குது. இன்னைக்கு டேட்ல நடந்துட்டு இருக்குது. அடுத்தது ஊத்குளி டவுன் பஞ்சாயத், இதுக்கு காமாட்சியம்மன் கல்யாண மண்டபம், திருப்பூர் ரோட், ஊத்குளி. இந்த அட்ரஸ்ல இந்த முகாம் நடக்குது இன்னைக்கு. அப்புறம் பல்லடம் பிளாக், சிவசக்தி மஹால், கொம்பக்காட் புதூர், ஈச்சிப்பட்டியில் நடக்குது. அவினாஷி பிளாக், லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில், தாளக்கரை. இந்த இடத்துல இந்த முகாம் நடக்குது. அடுத்ததாக திருப்பூர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ண மஹால், கணக்கம்பாளையம். அப்புறம் மறுபடியும் ஊத்துக்குழி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ஜி பில்டிங், ஆதியூர். இந்த இடத்துல இன்னைக்கு டேட்டில் முகாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும், அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேட்டில் நீங்கள் டேரெக்டாக நேரில் அந்த முகாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்பீடாக இந்த சர்வீசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்க முகாம் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.